நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேனே. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஏண்டா நீ ஆபீஸ் போல? இன்னைக்கு லீவுமா. ஏன் லீவு? என்னமோ எலெக்ஷன் ஆமா, அதனால ஓட்டு போறதுக்காக லீவ் விட்டாங்க. சும்மா தான் இருக்கேன், நீ ஓட்டு போட்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் யாருமா போடுவா, போட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? அப்படியே அந்த டிவி போட்டுட்டு போமா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இந்த முறை 21 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்கள். அடுத்த 5 ஆண்டுக்கு தமிழகத்தை ஆளப்போகிறவர்களை தேர்ந்தெடுப்பதில் தங்கள் ஒவ்வொருவரின் வாக்கும் முக்கியம் என்பது இவர்களின் பெருமிதத்தை அதிகரித்துள்ளது. வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஓட்டு போடுகிற பெற்றோர்களையும் பெரியவர்களையும் தொலைவிலிருந்தே பார்த்துக் கொண்டிருந்த இளம் தலைமுறையினர் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதில் முதன்முறையாக பங்களித்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுற ஜெனரேஷன் தான் இப்ப வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அது நினைச்சு சந்தோஷமா இருக்கு. நான் இதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என்னோட உரிமையை நிறைவேற்றுறதுக்கு. லீவு நாள் வேற ஏதாச்சும் பார்க்கலாம்னா டிவிலையும் இந்த எலெக்ஷனை பற்றியே போட்டுட்டு இருக்கலாம். என்ன பண்றது? நீங்க ஓட்டு போட்டு வந்துட்டீங்களாமா? இன்னும் போகலப்பா, அப்பா வரணும்னு பாத்துட்டு இருக்கேன். அப்பா போனது வரல, அதனால பக்கத்து வீட்டுக்காரக்கா கூட போகணும் ஓட்டு போறேன். சரிம்மா, நீ பக்கத்து வீட்டுக்காரக்கோட ஓட்டு போட போயிட்டு வாமா. இதோ நான் கண்ணை வரேன்னா அவனோட படத்துக்கு போலான்ட்டு இருக்கேன். நானும் படத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏமா அதெல்லாம் மேல வேலையில எனக்கு ஏன்டா போன் பண்ணிட்டு இருக்க? வண்டியாடா? ஏன்னா படத்துக்கு போலான்னு சொன்னேன். எடுத்துட்டியாடா? நீ எடுக்கலடா. அப்படி போய் எடுறா, போடா. சரி, டைம் ஆச்சு, டைம் 2 மணி ஆச்சுடா, போடா. சரி ஓகே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ ரெடி ஆயி. ஓகேடா, ஓகே. டைம் 2:30 ஆச்சா? ஹலோ, ஏன்டா டிக்கெட் எடுத்துட்டியாடா? சரி, தியேட்டர்ல வெயிட் பண்ணிதோ, நான் பைக் எடுக்க போறேன், கிளம்பி வரேன். ஏன் பாட்டி? அண்ணே, நீ பள்ளிக்கூடத்து வரையும் கொண்டு விட்டுருவேண்ணே. ஏங்க பாட்டி? எதுக்குங்க பாட்டி? அங்க ஓட்டு போடுறதுக்கு சாமி. இந்த வயசுல ஓட்டு போடணுங்களா பாட்டி? இந்த ஒரு உரிமையும் வேண்டாங்கிறியா சாமி? சரி பாட்டி, ஏறுங்க, கொண்டு போய் விட்டுறேன்.
அதே சொல்றோம். அட இல்லடா, வர வழியில பாட்டி ஒருத்தர் லிஃப்ட் கேட்டாங்க, அவங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்தேன்டா. எதுக்கா? அந்த பாட்டி ஓட்டு போடுறது அந்த உரிமை, அதனால நான் ஓட்டு போட போறேன் சாமி, அதனால என்னை கொண்டு போய் அங்கே விட்டுரு அப்படின்னாங்க. அதனால நானும் அப்படியே ஓட்டு போட்டு வந்துட்டேன்டா. எதுக்கா? அப்படித்தானே நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். சரி லீவ் விட்டாங்க, ஒன் டே ஜாலியா இருக்கலாம், எங்கேயாச்சும் போகலான்னு. அப்புறம் தான் நான் பார்த்தேன், என் தங்கச்சி 18 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. அதனால நாமளும் போடலாம், தப்பு இல்லை. ஓட்டு போடுறது நமக்கு கட்டாய உரிமைடா, அது யாரும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. நாட்டை வழி நடத்துறவங்கள நாம தான் தேர்ந்தெடுக்கணும். ஓட்டு போடுறது நமது கட்டாய உரிமை. அதனால நாம் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும்.